வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கு வெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை. இது பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா. 22ஆம் தேதி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 545 அப்படின்னு ரிசல்ட்டு. ஸோ நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா 48 கொடுத்துருக்கோம்ப்பா. ஸோ 48 கொடுத்துருக்கோம். எல்லாமே மிஸ்ஸு தான். ஸோ எல்லாமே பவரில் போயிடுச்சு. ஸோ 5-0 கொடுத்துருக்கோம். 5-4 5ன்ட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு பி போர்டு 4ங்கிற மட்டும் பாஸ் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கேஎல் கொடுத்தது ஃபுல்லாகவே டியருக்கு இறங்கிச்சுப்பா. ஸோ டியர் ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஃபுல் ரிசல்ட்டே இன்றைக்கி இந்த நம்பர் தான். 1 மணி ரிசல்ட்டு. ஸோ ஃபுல் நம்பருமே இங்கே இறங்கியிருக்கு. 1 மணி ரிசல்ட்டு 0006ன்ட்டு இறங்கியிருக்கு. ஸோ 1 மணி ரிசல்ட்டு. 1 மணி ரிசல்ட்டுக்கு அதுவும் இல்லாமல் 3 ஷோக்குமே வந்திருக்கு. ஸோ நம்ம அடுத்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 108 அப்படின்ட்டு 6 மணிக்கு 108 அங்கே பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா அடுத்து 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா 234 அப்படின்ட்டு பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபுல்லாகவே நம்ம கேஎலுக்கு எடுத்தது ஆனால் டியருக்கு இறங்கிடுச்சுப்பா. ஸோ ஃபுல் நம்பருமே 234-006 இது பார்த்தீங்கன்னாவே 5 லட்சம். அதாவது கேஎலுக்கு கொடுத்துருந்தா அதுக்கு டியரில் அடிச்சிட்டாங்க ரிசல்ட்டு. ஸோ ஆமாம்பா 23ஆம் தேதி ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்ப்போம். கேஎல் 23/3/2025க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா. ஓகேம்பா. ஸோ கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் 82 48 22 88 18 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ கேஎல்கான லாஸ்ட் டைம் 250 வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. 250 வரி புக்கிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெற்றி போனால் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ½ கொடுத்துருவாங்க. கேரண்டி ஆனிச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க. ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெற்றி போனால் கரெக்டாக அது மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி 60 ரூபா டிக்கெட் எடுத்திங்கன்னா ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா 30,000 ரூபா. 70 ரூபா டிக்கெட்டில் 35,000 ரூபா. 15 ரூபா டிக்கெட் எடுத்திங்கன்னா 15,000 ரூபா. ஸோ ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா 30 ரூபா டிக்கெட்டில் 15,000 ரூபா ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி வெற்றி போனால் அமௌண்ட் ஏற்றிருக்காங்க. ஸோ நம்பரை சேவ் பண்ணி வச்சு ஹைன்னு சொன்னீங்கன்னா டீட்டெயில் அனுப்பிச்சுடுவாங்கப்பா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம். 82 48 22 88 18 வாம்பா. நம்பரை ஸ்க்ரீன்ஷாட்டு சேவ் பண்ணிக்கோம்பா. ஓகேம்பா. ஸோ கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். ஏ போர்டில் 0 அப்படின்ட்டு எடுத்துருக்கோம். 0 சப்போஸ் 5 வந்துச்சுன்னா திருப்பி மீண்டும் வந்துச்சுன்னா கணிப்பில் எடுத்துக்கோம்பா. 0 பி போர்டில் 1 3 5 அப்படின்னு எடுத்துருக்கோம். சி போர்டில் 9 2 3 அப்படின்னு எடுத்துருக்கோம். நம்ம ஏ போர்டில் 0 வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம்ப்பா. 0 19 0 32 0 52 0 53 டபுள்ஸ் வந்தால் 0 44 0 22 அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா. சால் போர்டு 0 2 அப்படின்னு எடுத்துருக்கோம். அது இல்லாமல் இந்த 4 நம்பர்ஸில் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்கப்பா. 18 31. ஸோ இது வந்து கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது டியருக்கும் வாய்ப்பு இருக்குங்கப்பா. இந்த இங்கே 006 அப்படின்னு எடுத்தோம். ஸோ அதே மாதிரி சப்போஸ் டியருக்கு வந்துச்சுன்னா பாஸ் ஆச்சுன்னா கேஎல் மற்றும் டிஏ மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கப்பா இந்த ஒரு நம்பரு. ஓகேப்பா. ஸோ 4 நம்பர்ஸில் என்ன கிடைக்குதுன்னா 672 839 500 0 9 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்தோம்னா ஏபி 67 83 50 05 ஏபி. ஏசியில் 62 89 50 00 ஓகேம்பா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேம்பா. நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம். பை. சி யூ.